Yes. So laryngeal tracheal stenosis divided into laryngeal stenosis, tracheal stenosis. Tracheal stenosis la cervical trachea, thoracic trachea. இது ரெண்டுலையும் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன கஞ்சனைட்டல் அக்யூட். ஓகேவா? ஸோ கஞ்சனைட்டலாக இருக்கிறதுல நம்பர் 1 ஜென்ரலைஸ் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவோம். இந்த ட்ரெக்கியாவே ஜென்ரலாக ஹைப்போப்ளேசியா இருக்கும். ரெண்டாவது செக்மெண்டல் ஸ்னோசிஸ், மூணாவது ஃபிசிஃபார்ம் ஸ்னோசிஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கஞ்சனைட்டல் திங்ஸ். அப்புறம் அக்யூட்டில் போஸ்ட்டு இன்டிபேஷன், போஸ்ட்டு ட்ரெக்கியாஸ்டமி, போஸ்ட்டு ட்ராமாட்டிக் ஸ்னோசிஸ். ரைட்டா? இப்போ இந்த போஸ்ட் இன்டிபேஷன் இருக்குல்ல, போஸ்ட் இன்டிபேஷனில் நம்ம 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 1 என்ன? ஒன்லி அல்சரேஷன் இருக்குது. செகண்டில் காட்லேஜ் இன்வால்வ் ஆகும், அதாவது காட்லேஜ் இன்வால்வ் பண்ணுறோம். தேர்டு tracheal necrosis இருக்கும், tracheal necrosis. Third, fourthல fistulaவே ஃபார்ம் ஆகும். This is post intubation. To prevent this only, you have to intubate properly, without hurry, without repetition, proper cuff. கஃப்னா என்ன இருக்கணும்? லோ ப்ரெஷர் ஹை வால்யூம் இருக்கணும். இப்போலாம் வந்து டபுள் கஃப் போடுறாங்க. ஸோ ஒன்று இன்ஃப்ளேட் பண்ணலாம், ஒன்று வந்து நம்ம டீஃப்ளேட் பண்ணலாம். கஃப் should be deflated every 2 hours for 5 minutes. இது ஒரு ஜென்ரல் ரூல். ஓகேவா? அப்புறம் இது போஸ்ட், அது வந்து மான்கோமரி கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம். மான்கோமரி கிளாஸிஃபிகேஷன் என்ன? சூப்பராஸ்டோமல், ஸ்டோமல், இன்ஃப்ராஸ்டோமல், டிஸ்டல் ஸ்டோமல். ரைட்டா? ஸோ சூப்பராஸ்டோமல் ஏன் வருதுன்னா ஃபஸ்ட்டு ரிங்கி கிரெக்காட் கார்ட்லேஜ் கட் பண்ணுறதுனால வருது. ஸ்டோமல் வந்து நம்ம ட்ரெக்கியாஸ்டமி பெரிய ஓப்பனிங்கை பண்ணக்கூடாது. இது வந்து பிரிவென்ட் லார்ஜ் ஓப்பனிங், எக்ஸஸாக இருக்கக்கூடாது. இட் வில் லீட்ஸ் டு. இன்ஃப்ராஸ்டோமல் ஸ்டெனோசிஸ் வந்து கர்வேச்சர் வந்து ப்ராப்பராக லைட்னா வரும். டிஸ்டலு ப்ரொலாங்டு இன்டிபேஷனால் வரும். வேர் த ஸ்டெனோசிஸ் வில் கம் பிட்வீன் த கஃப் அண்டு அப்பர் பட்டத்தில். அங்கே தான் நிறையா வந்து நம்ம ஸ்டெனோசிஸ் இருக்கும். இசை கிளாஸ் வேணும். அடுத்து போஸ்ட்டு ட்ரோமாட்டிக். போஸ்ட்டு ட்ரோமாட்டிக்ங்கிறது அக்கார்டிங் டு இன்ஜுரி, தைராய்டு கார்ட்லேஜ், இது ட்ரெக்கியா கார்ட்லேஜ் இருந்துச்சு, அதில் டூரிங் சர்ஜரி அந்த மாதிரிலாம் போயிடும். இதோட அப்புறம் யூஸ்வலாக சப்குலாட்டிக்கோடைய பெத்தாலஜி நம்ம ciliated columnar epithelium. It is very delicate structure, easy to injure. இதோடைய அப்ளைட் anatomy. செகண்ட் பாயிண்ட், மோர் லூஸ் ஏரியாவில் திசு இருக்குது. மோர் திசு இருக்கனால இட் வில் அலோ எடிமா ஃபாஸ்டர். நம்பர் 3, கரெக்டாட் cartilage is complete ring. So if anything happen, the edema or blood collection cannot escape outside. So it will give airway compromised. Fourth, because of constant swallowing, constant head movement can aggravate the edema or hematoma inside the subcutaneous. இது வந்து அப்ளைட் anatomy of subcutaneous stenosis. அதனால இது ரொம்ப காமன். ஸோ காமனஸ்ட் ஸ்னோசிஸ் among all is occurred subcutaneous stenosis maximum. So this can be divided into என்னமா congenital, acute. ஓகேவா? இது கஞ்சனைட்டலில் அட்ரிசியா, வெப், சப்குலாட்டிக் stenosis. This is the congenital commonest abnormality after the laryngomalacia and bilateral or within recurrent laryngopathy. Web can be supraculatis and claudius. Supraculatis clinical feature என்ன? Thyroid notch will be absent. Yeah.
thyroid notch will be absent, tongue pressure, it can be visualized. This chlottic whip can be anterior and posterior. Posterior chlottic distal or complete stenosis also. Complete stenosis also. Occurred acute causes first traumatic, ரெண்டாவது burn, மூணாவது radiation, fourth infection, fifth inflammation, sixth neoplastic. Anything else? Hydrogenic. Hydrogen is an instrumentation, intubation, tracheostomy. These can cause acute stenosis. So tracheostomy, intubation, instrumentation. This is hydrogenic. After any neoplasm, chondroma, fibroma, hemiangioma or post radiation, இதெல்லாம் நம்ம வந்து காஸ் பண்ணலாம். இன்ஃப்ளமேஷன், lupus, Behet syndrome, and Pigeoness caramellosis, amyloidosis, Pembricius, sarcoidosis, amyloidosis, Pembricius, அப்புறம் polychondritis, relapsing perichondritis, relapsing perichondritis. These are the conditions can cause acute stenosis. So once again, lupus, Behet syndrome, Pigeoness caramellosis, amyloidosis, Pembricius, sarcoidosis, relapsing polychondritis. இது நியோபிளாஸ்டிக்கில் காண்ட்ரோமா, ஃபைப்ரோமா, ஹெமியன்ஜோமா, எனிதிங் கேன் காசஸ். அப்புறம் இன்ஃபெக்ஷனில் leprosy, syphilis, tuberculosis, mycosis, scarlet fever, granular fever, diphtheria, இதெல்லாம் வந்து larynx can causes stenosis. Once again, leprosy, syphilis, tuberculosis, mycosis, scarlet fever, granular fever, diphtheria. These can cause infection. For radiation, burns. Trauma can be classified into blunt injury, penetrated injury. That is due to high velocity injury, low velocity injury. பொறுத்து it can causes. Suppose thyroid cartilage இருக்குல்ல, தைராய்டு இது கால்சிஃபைடு ஆச்சுன்னா, சப்போஸ் ஃப்ராக்சர் ஆனால் எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஆகிடும். அன்கால்சிஃபைடு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இங்கே மட்டும்தான் ஆகும். இது ஸ்கேட்டர்டாக வரும். இது கால்சிஃபைடு. அன்கால்சிஃபைடுங்கிறது ஒரு ஃப்ராக்சர் தான் ஆகும். இது ஈஸியாக நம்ம சூச்சர் பண்ணலாம். இது நம்ம மல்டிப்புளாக நம்ம சூச்சர் பண்ணலாம். இது ட்ரோமேட்டிக்கில். ஓகேவா? தென் whatever trauma or injury occurred, so first things will happen is hematoma. Hematoma lead to collagen formation. This collagen leads to granulation. Granulation leads to fibrosis. Fibrosis leads to stenosis. HCC, human coronary memory screen. So this is the pathology of stenosis. So now in tracheal stenosis, in congenital, again we will classify into primary and secondary. Primary and secondary. Primary இது நம்ம generalized hypoplasia, segmental stenosis and fusiform stenosis. Secondary congenital stenosis என்ன வரும்? This trauma இதெல்லாம் வருமா? So primary is due to general hypoplasia, segmental sclerosis and fusiform sclerosis. And secondary is due to vascular compression, like mass compression. நம்ம இது லாஸ்ட் வீக் 82 கேஸில்
That is thyroid mass is compressing the trachea. Because of that, stenosis will causes stridor or breathing difficulty. Tracheal stenosis can be classified into according to duration: acute, chronic. According to partition: partial, complete, and septic. You can classify. There are According to histopathology. cartilage and membrane. So cartilage in the fibrous tissue will be more will be there. Suppose membrane in the inflammatory tissue will be more. Then site suprapubic stenosis, pubic stenosis, subpubic stenosis. Then Etiology, congenital. etiology, congenital or acute. So these are a classification like this. And then etiology for stenosis is starting from the traumatic to iatrogenic causes. It can be classified under laryngeal, tracheal, and tracheal stenosis. Tracheal stenosis can be cervical and thorax. Both can be congenital or acute. In congenital, primary and secondary. Secondary due to the vascular compression and mass compression. Primary because of the development defect. It can be general hyperplasia or segmental or fusiform stenosis. Acute stenosis due to the post-intubation, post-tracheostomy, post-traumatic. The post-intubation can be classified according to the Orange classification. This is Montgomery classification. Is a post-tracheostomy classification: suprastomal, stomal, infrastomal, and distal stomal. So, how to prevent the tracheal stenosis or pubic stenosis or laryngeal stenosis? Number one, proper intubation. Proper intubation. Second, yearly tracheostomy. 5 days. Post intubation within 5 days. If restless, third day you have to perform. Number 3, low pressure, high volume. Number 4 or double cuff. Then deflate the cuff every 2 hours for 5 minutes. Then improve the general condition like nutrition, blood, and prevent the secondary bacterial infection. Anything to prevent that? Tracheostomy, tube care, tube and stoma care. Then avoid high tracheostomy or removal of cricoid cartilage. Anything else? Avoid large tracheostomy opening. This can be prevent your tracheal stenosis. Suppose if at all tracheal stenosis, 4 method. Investigation. You tell me what are investigation you will do before going for surgery. CT. Okay. CT chest. And the pulmonary reservation should be good for the patients. Then psychiatric opinion because surgery will be prolonged. Patient has to bend the neck for the 2 weeks also. That is called sternal suture. So after getting opinion and wait and watch or congenital stridor. As child grow, our larynx also grow. Some part of stenosis can be disappear also. So you will say wait and watch. Or permanent tracheostomy. This is good for the patients. Permanent tracheostomy. Some other case we cannot do anything. And then endolaryngeal surgery. அப்புறம் external approaches.
So what are the indications of endolaryngeal surgery is number 1, 1 millimeter thickness of trachea or larynx. It can be treated. Second, 2 centimeter above the carina. Stenosis, other the 1 millimeter thickness of the you can do surgery. So if mild stenosis can be treated by knife, scissor, ablation, laser, bipolar, unipolar, steroid injection, whatever you can do. Or stent also you can keep by doing the endolaryngeal surgery. What is the external approach? We have 10 surgery. 10 surgery procedure. So number 1 is laryngeal fissure. Laryngeal fissure and thyroidectomy சொல்லுவாங்க. That surgery is done by Montgomery. Just open and remove the stenosis part and keep the sinus seat some stent. Second, anterior cricoid split. இது யார் பண்ணது? காட்டன் அண்ட் சிஐடி. ஸோ அது என்னென்னா ஜஸ்ட்டு ஓப்பன் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த cricoid cartilage, keep the accommodation. You can keep the rib cartilage also. That is number 3, posterior cricoid split. And the surgery period Ritti operation. Number 4, laryngeal tracheal plasty. இது என்னது? Evans surgery. Evans surgery சொல்லுவோம். இது என்னன்னா laryngeal stenosis you have to cut it like இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சூச்சர் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். செக்மெண்டல் இன்சிஷன். ஸோ இதை நம்ம சூச்சர் பண்ணணும் ஸோ தட் வில் கெட் மோர் ஸ்பேஸ். அப்புறம் தைரோட்ரெக்கியல் அனாஸ்மோசிஸ். தைரோட்ரெக்கியல் அனாஸ்மோசிஸ் அது வந்து கான்லேன்னு சொல்லுவாங்க. கான்லே சர்ஜரி. தைரோட்ரெக்கியல் அனாஸ்மோசிஸ். ஸோ தைராய்டு கார்ட்லேஜ், ட்ரெக்கியா கார்ட்லேஜ் அந்த கிரக்கேடை எடுத்துக்கணும். எடுத்து விட்டு சுவிச்சர் லைக் திஸ். அப்புறம் எண்ட் டு எண்ட் நம்ம நெக்ஸ்ட் இயர்ஸ் கோயிங் டு எண்ட் டு எண்ட் அனாஸ்மோசிஸ் பிகாஸ் கிரக்கேட் கார்ட்லேஜ் இஸ் வெரி வெரி நார்மல். ஒன்லி 1 to 1.5 centimeter ஸ்டெனோசிஸ் தான் இருக்குது. ஸோ யூ கேன் டூ எண்ட் டு அனாஸ்மோசிஸ். அப்புறம் எனிதிங் laryngeal augmentation, அப்புறம் laryngeal implantation, அப்புறம் கிர்லோ பொசிஷன் ஒன்று இருக்குது. அதாவது பார்கேலி பார்க்லே ஆப்ரேஷன் இருக்குது. திரும்ப என்னென்னு ப்ராங்கஸ் இருக்குல்ல, இதை கட் பண்ணிவிட்டு இந்த ப்ராங்கஸை இங்கே வச்சிடறது சிவியர் வந்து சினோசிஸ்க்காக. ரைட்டா? ஸோ இந்த சினோசிஸை தாண்டி இங்கிட்டும் இதை வந்து அக்ராஸ் பண்ணி இந்த வழியாக போகும். அது பேர் கிர்லோ ப்ரொசீஜர் ஆர் இது பார்க்கலே ப்ரொசீஜர். 10th சர்ஜரி laryngiotracheoplasty, thyrotracheal anastomosis, end-to-end anastomosis, laryngeal widening operation. அது குட்லிட்டிங் ஆஃப் மெம்பரேன். ஸோ இந்த சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டென்ட் வைக்கலாம். அந்த ஸ்டென்ட்டு பேர் ஸ்கேம்னு சொல்லி யூ கேன் ரிமெம்பர். எம் ஸ்டென்ஸ் ஃபார் மான்கோமரி T2. ஏ அபுலக்கர் ஸ்பிளிட்னு சொல்கிறோம். சி காட்டன் டோஸ்ட் அப்படின்னு ஒரு. எஸ் சிலிக்கான் சுஸ் ரோட். இந்த ஸ்டென்ட்லாம் விச் இஸ் அவைலபிள். வேறு பேரெலாம் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ யூ கேன் டூ த ட்ரிக்கியல் சினோசிஸ் ரிசெக்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆர் end-to-end anastomosis. You can keep the endolaryngeally stent for the 5 to 6 weeks to prevent the further stenosis. For the cottons
grading. That is, endolaryngeally you can assess the stenosis. If 70% opening if you seeing is, that is grade 1. 70 to 90 means grade 2. More than 90 means Complete. 4 means complete stenosis. This is Cotton's classification. Endolaryngeally, videolaryngoscopically, you can decide for the prognosis of the patients.